அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் மீன். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கோபி 3703 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள். இந்த இன்டர்வல்ஸ் இதெல்லாம் வந்து மேலே ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ் வேல்யூஸ், கீழே இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு எஃப் வேல்யூஸ். இப்போது இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ஒரு 3 டைப்ஸாக போட முடியும். அந்த 3 டைப்ஸில் இருக்கிற ஈஸியஸ்ட் மெத்தடை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அஸ்யூம்டு மீன் மெத்தடில் போடலாம், இல்லை இன்னொரு மெத்தடில் நம்ம போடலாம். பட் நான் வந்து இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஆல்ரெடி வந்து ஒரு 5 வீடியோஸ் அரித்மெட்டிக் மீனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ரேஞ்சிலுடைய நமக்கு மிட் பாயிண்ட்ஸை வந்து எடுக்கணும். இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்வல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எது முடியணுமோ அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10யும் 19யும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வல்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல், அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இன்டர்வல்ஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு மிட் வேல்யூஸ் ஆஃப் த கிவன் இன்டர்வல்ஸ், இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட நம்மளுடைய மிட் வேல்யூ. இப்போ நீங்கள் இதை ஒரு வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதிட்டாலே அது கூட நம்ம 10 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது 14.5னா அடுத்தது 24, 34, 44, 54, 64, 74, 84. எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயும் எக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்த எக்ஸை வந்து நம்ம சம்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எஃப் வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதில் நான் இந்த பக்கம் கிளாஸ் இன்டர்வல்ஸ் எழுதியிருக்கேன், நம்ம எடுத்த மிட் வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இந்த மிட் வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். எஃப் வேல்யூன்றது அவங்களே கொடுத்த வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஃப் வேல்யூஸ்லாம் வந்து வயலட் கலரில் எழுதியிருக்கேன், அதை அப்படியே எழுதிட்டு எக்ஸ் வேல்யூஸை ஆரஞ்சு கலரில் எழுதியிருக்கேன், அதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த 72.5லேருந்து இங்கே இருக்கிற 338 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு சம்மேஷன் எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ 4930 வரும். அதே மாதிரி இந்த எஃப் வேல்யூஸ் இந்த 5லேருந்து இந்த 4 வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு 100 வேல்யூ வருது. இப்போ அந்த ஒன்ஸ் அகெயின் நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சம்மேஷன் எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி மொத்த டேர்மையும் ஆட் பண்ண வேல்யூ 4930. எஃப் வந்து 5 + 9 + 14 அப் டு 4 வரைக்கும் ஆட் பண்ண வேல்யூ 100. ஸோ இதை 100ஆல் நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பாருடைய வேல்யூ, அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ 49.3 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.